இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான ஒரு தண்ணி, அந்த தண்ணீர் ஒரு ஊற்றிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதனுடைய துவக்க வரலாறு, ஆரம்பகால வரலாறு பார்த்திங்கன்னா 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்திய ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நீண்ட நெடிய வரலாறு அது. இன்று வரைக்கும் அது அந்த ஊற்றில் தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. இறைவன் நாடினால் அது இந்த உலக முடிவு நாள் வரைக்கும் கூட வந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக அது ஒரு இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இறைவன் இருக்கின்றான் என்பதற்கும், இறைவன் ஒருவன் தான் என்பதற்கும், அவனுடைய உதவி இந்த உலகத்தில் அந்த மனிதர்களுக்கு, அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, மகன் ஆகிய அந்த ஆரம்பத்தில் அந்த மனிதர்களுக்கு நேரடியாக கிடைக்கப்பெற்ற ஒரு அற்புதம் அது. இது ஒரு வாழும் அற்புதம். சில இறை தூதர்களுக்கு அவங்க வாழ்கிற காலத்தில் மட்டும் அந்த அற்புதங்கள் இருந்திருக்கும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்னு சொன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கைத்தடி அவரோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காகவும் அன்னை ஹாஜரா அம்மையாருக்காகவும் தோற்றுவிக்கப்பட்ட, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த தண்ணீர் இருக்கிறதே, அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு வாழும் அற்புதமாக இருக்கிறது. அந்த தண்ணீர் ஊற்று மக்காவில் இருக்கக்கூடிய காபா அருகில் இருக்கிறது. இது இறைவன் காட்டிய ஒரு பெரிய ஒரு அற்புதம். அந்த ஊற்றுக்கு பெயர், அந்த தண்ணீருக்கு பெயர் ஜம்சம் தண்ணீர் என்று பெயர். அந்த தண்ணீரை அருந்தி அதை இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை நிறைவேறுகிறது. ஏதாவது நோய் நிவாரணத்திற்காக அந்த தண்ணீரை அருந்தினால் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது. உலகத்தில் பல நாடுகளில், பல ஊர்களில் தண்ணி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த தண்ணீரும் கூட இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு அருட்கொடை தான். அதே நேரத்தில் பல இடங்களில் மனித தவறுகள்னால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டங்களையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். மருத்துவ அறிவியல் ரீதியாக இந்த ஜம்சம் தண்ணீரை ஒரு கம்பேரிசன் செக் டெஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் முன்னாடி காணொலியெல்லாம் வந்துச்சு. அந்த பிரிட்டிஷ் லேபரேட்டரி எல்லாம் செக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாட்டர் கண்டென்ட்ஸ் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது இறைவனுடைய நேரடியான அருள், நேரடியாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு நோய் நிவாரணியாக, பிரார்த்தனைகளுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய இந்த ஜம்சம் தண்ணீர் இறைவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை இந்த முழு உலகத்திற்கும் இன்று வரை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜம்சம் தண்ணீரை பொறுத்தளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னால், முதலாவதாக இது ஒரு இறைவனுடைய ஏற்பாடு. ஒரு பாலைவனத்தில் தண்ணீருங்கிறது பொதுவாக டிமாண்டாக இருக்கக்கூடிய இடத்துல இறைவனுடைய ஒரு அற்புதத்தின் காரணமாக, இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் மகனும் அங்கே தவித்து கொண்டிருந்த போது, அந்த குழந்தை அழுது கொண்டிருந்த இடத்தில், தண்ணீர் தாகம் ஏற்பட்டு அழுது கொண்டிருந்த இடத்துல அந்த குழந்தையுடைய காலடியில் ஏற்பட்ட அந்த ஊற்று இருக்கிறதே, அது உண்மையிலே இறைவனுடைய அத்தாட்சி, இறைவனுடைய ஏற்பாடு அப்படிங்கிறத நாம் மனதில் கொள்ளணும். அதே போல் அவங்க ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது அந்த ஒரு பயணக்கூட்டம் அது வழியாக வர்றவங்க இங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டு, ஏன்னா பொதுவாக பாலைவனத்தில் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலைவன சோலைகள் எங்கேயாவது இருக்கும், அங்கே தான் தண்ணீரை பார்க்க முடியும். ஆனால் இங்கே எந்த சோலையும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு திடீர் ஊற்று ஏற்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஊற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மையார்கிட்ட, ஹாஜரா அம்மையார்கிட்ட அனுமதி கேட்குறாங்க. நாங்கள் இந்த தண்ணீரை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, தாராளமாக எடுத்துக்கங்க, இது உங்களுக்கு மட்டும் உள்ளது இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணீர் பொதுவாக விற்கப்படக்கூடிய பொருள் அல்ல. தண்ணீர் காற்றைப் போல, சூரிய ஒளியைப் போல எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை அங்கே அவங்க வலியுறுத்துகிறாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்டணமும் இல்லாமல் அந்த தண்ணீரை இலவசமாக விநியோகித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தண்ணீர் எல்லோருக்கும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கே அழுத்தமாக பதிவு செய்யப்படுகிறது.
அதே போல் இந்த தண்ணீரை குடிக்கும்போது நோய் நிவாரணம் ஏற்படுகிறது. அதே போல் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. இது எல்லாமே இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம் எப்போதும் மனதில் கொள்ளணும். இந்த செய்தியை உலகம் முழுவதுக்கும் நம்ம எடுத்து சொல்லணும், உலகத்தார் அனைவருக்கும் எடுத்து சொல்லணும். அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் இறைவனுடைய வல்லமையை, இறைவனுடைய ஆற்றலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை, அவர்கள் இந்த ஜம்சம் தண்ணீரை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் அதனுடைய நோக்கமாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோம். இந்த ஜம்சம் தண்ணீரை பற்றிய செய்திகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.